அங்கிருந்து கரன் 14,000 ராட்சசாரோட சுவாமியை வந்து பார்த்தான். சுவாமி லட்சுமணனையும் சீதையும் ஒரு மலையில குகையில போய் இருக்க சொல்லிவிட்டாள். கவச்சங்கள்லாம் தரிச்சுன்னு வில் பிடிச்சிருந்தாலாம். இந்த வில் பிடிச்ச அழக வந்து பார்த்துவிட்டு கரணே ஆச்சரியப்பட்டானா, இப்படி கூட வில் பிடிக்கிற ஒரு ஆள் இருக்கானான்னு. அவஷ்டப்தனும் ராமம் ஆச்சரியப்பட்டு அபாரமான யுத்தம். தூஷணம்னு சொல்லி கரபிராதா 5000 சைன்யத்தோட வந்தான். அவனை சுவாமி முதல்ல சைன்யத்தெல்லாம் வதம் பண்ணி அவனை வதம் பண்ணினாள். பிறகு பாக்கி சைன்யத்தை வதம் பண்ணி திரிசரஸ வதம் பண்ணி கரண தேரும் கரணமா நிறுத்தினாள் தனிச்சு. அவனுடைய தேர்கள் எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சு கரண கீழே நிற்க முடியா பண்ணினாள். கரம் துவிரதம் ராமஸ்திதம் மிருதுபூர்வம் மகாதேஜா வருஷம் வாக்கியமப்ரவீத். சுவாமி முத்துக்கோத்தா போல பேசினாலாம். கையும் கதையுமா அதற்கு நிற்கிற கரணை பார்த்து எத்தனையோ மகான்களை கண்ணு கண்ணீருமா பண்ணினே. அந்த பலங்கள்லாம் இப்ப அனுபவிக்க போற. ஒரு மணியில உன்னை ஒழிச்சு விட்டு மறுவேலை பார்க்க போறேன்னு சொன்னாள் சுவாமி. என்ன ஏதோ பிராகிருத்தாளான ராட்சதாள வசம் பண்ணிவிட்டு பிரமாதமா பேசுகிறேன்னு ஈஸ்வருவாள் சொன்னா. அயம் குணாட்சரோ நாம யத்விராசோ ஹதோ முனா அயம் குணாட்சரண்யாய யத்விராசோ ஹதோ முனா. இது குணாட்சர நியாயம். இது விராசனை நீ கொண்டதுன்னு நானா? ஆமா, இந்த சமுத்திர கரையில சில பூச்சி அலையடிச்ச உடனே அப்படி அலை ஜலம் போன உடனே இருக்கும். அது இப்படி அங்கேயும் இங்கேயும் போகும். மாதிரி விழும், மாதிரி விழும். அதுக்காக அது வந்து காலேஜில் படிச்சு எழுதிட்டு எழுதிட்டுன்னு சொல்றதுண்டா. அது மாதிரி நீ வந்து விராசனை கொண்டதுங்கிறது குணாட்சர நியாயமாக்கம் சொன்னான் ஜெயிச்சிருவாள். அப்படி நீ வந்து சாமான்யமான பிராகிருதாளான ராட்சதாள வசம் பண்ணிவிட்டு என்னமோ பிரமாதமா விகசனம் பண்ணிக்கிறியே ராமான்னாள். இந்த கதைக்கு பத சொல்லுன்னாள். உன் கதையை பிரயோகம் பண்ணுனாள். கதையை எறிஞ்சான். கதையை தூள் தூளா பண்ணி சுவாமி தள்ளிவிட்டாள். என்னடா சொல்றேன்? ஒரு பெரிய மரத்தை தூக்கின்னு வந்தான். அந்த மரத்தை தூக்கின்னு வந்த கையோட மரத்தை அறுத்து கீழே தள்ளினாள். ஒரு கை போயிட்டு ரத்தத்தை பீலிட்டு அடிச்சுன்னு கிட்ட வந்தான். சுவாமி பின்னாடி நகர்ந்து நான் பூட்டினாள். அதைத்தான் கரை யுத்தத்துல பின்னாடி வந்து அபக்கிரமணம் பண்ணிவிட்டாள்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியாதனமா. உடனே கரணே கைவேறு கால்வேறு தலைவாரையாக வசம் பண்ண. தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் வருஷிச்சு மகர்ஷிகள்லாம் பூஜை பண்ண. தேவி ஓடி வந்து கட்டி அணைச்சு ஸ்வயங்கரஹாலிங்கனம் பண்ணிட்டாளாம் ராமனே. திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீணாம் சுகாஹம் பகூரஹ்ருஷ்டா வைதேஹி பக்தாரம் பரிரஸ்வஜே. சுவாமி வந்து ஸ்வயங்கரஹாலிங்கனம் பண்ணிட்டாளாம். 1.5 மணியிலே 14,000 வீராள சுவாமி ஒருவனாக இருந்து வதம் பண்ணின ஆச்சரியத்தை பார்த்து பிரபுனுடைய மகிமை தேவிக்கு புரிஞ்சுதான்.